பின்னாடி ஒயிட் போர்டு இல்லை, கையில் மார்க்கர் இல்லை, இல்லை நம்ம வேறு ஏதாவது ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் வெக்காபுலரிஸ் ஏதாவது பார்க்க போகிறோமா? அதுவும் இல்லை. நாம் இன்றைக்கி கொஞ்சம் பேசலாங்க. நம்ம நிறைய கிராமர் லெசன்ஸ் பார்த்தாச்சு. நம்ம வெக்காபுலரிஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நிறைய வெக்காபுலரிஸும் நாம் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நாம் கொஞ்சம் பேசலாம். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ண விஷயம் என்னென்னா, மேம் எனக்கு இங்கிலீஷ் நல்லா படிக்க தெரியுது, எனக்கு புரிஞ்சுக்கவும் முடியுது, ஆனால் என்னால் ஆன்சர் தான் பண்ண முடியல, ஸ்பீக்கிங் மட்டும்தான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு. இது எனக்கு நேரடியாகவும் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிப்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி. ஓகேவா? என்னெல்லாம் பண்ணால் நம்மளோட இங்கிலீஷோட ஃப்ளூயன்சி டெவலப் ஆகும். ஃப்ளூயன்சி டெவலப் ஆகும் அப்படிங்கிறத விட ஒரு குட் இங்கிலீஷ் அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம்? ஓரளவு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம தெளிவாக பேசுகிறத ஒரு குட் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ அதுக்கு நாம் என்னெல்லாம் நாம் செய்யணும் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம பேசுவோம், அதை பற்றி நாம் பேசலாம். வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். How long will it take to speak good English? அதாவது ஒரு நல்ல இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு எவ்வளோ காலம் டைம் ஆகும்? இதை நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய கேப்பபிலிட்டி ஒவ்வொரு மாதிரி. இதை நம்ம இத்தனை நாளில் தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் காமனாக நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு நாம் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். அதில் நீங்களாகவே பிளான் போட்டு ஒரு ஸ்கெடியூல் போட்டு உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? முதல் விஷயம், இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வரும் எல்லாருக்குமே காமனாக எல்லார் மனசுலையுமே இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு கிராமர் அவசியமா? ஏன் கிராமர் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற கொஸ்டினும் எல்லாருக்கிட்டுமே வரும். இது நியாயம் தான். இது ஒரு வேலிட் கொஸ்டின் தான் வச்சுக்கோங்களேன். எதனால் நமக்கு அந்த கொஸ்டின் வருது அப்படின்னா, இப்போ நம்மளாம் தமிழ் பேசுகிறோமே, நம்ம என்ன எல்லா இலக்கணமும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம தமிழ் பேசுகிறோம்? இல்லை, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம தமிழ் சரளமாக பேசுகிறோமே, நமக்கு எல்லா இலக்கண விதிகளுமா தெரியுது? கண்டிப்பாக நமக்கு தமிழில் இருக்கிற எல்லா இலக்கணங்களும் தெரியவே தெரியாது. வேணா லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வேணால் அவங்களுடைய படிப்புக்காக தேவைக்காக வேணால் இலக்கணங்களை கற்றுக்கலாமே ஒழிய நாம் எல்லாருக்குமே அது தெரியாது. ஆனால் இருந்தாலும் நம்ம சரளமாக பேசுகிறோம். எப்படின்னா அதுக்கு ரீசன் நம்மளுடைய சூழ்நிலைகள் நமக்கு அப்படியே உருவாயிடுது. ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு குழந்தை அது எப்படி மொழியை கற்றுக்குது? ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கிட்டேருந்து கற்றுக்குது. லிசனிங் இல்லையா? அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவங்க அம்மா சொல்கிறத அது பார்க்குது, கேட்குது. ஸோ லிசனிங் அது அவங்க அம்மா கிட்டேருந்து கற்றுக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே வளர ஆரம்பித்து அதோடைய சூழ்நிலைகள் சுற்றி இருக்கிறவங்க, பேரண்ட்ஸ், நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அந்த தாய்மொழியில் தான் பேசுகிறாங்க. அது எந்த மொழியாக வேணாலும் இருக்கட்டும், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், என்ன மொழியாக வேணாலுமே இருக்கட்டும். ஸோ அது என்னென்னா அதுக்கேற்ற சூழல் முதல்ல அது கிடைக்கிது. ஸோ அது கூட இருக்கிறவங்க எல்லாருமே அதிலேயே பேசுகிறதுனால அந்த குழந்தை தனியாக அதை கற்றுக்கிறதுக்குன்னு அது எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது எல்லாத்தையுமே பார்க்குது, லிசன் பண்ணுது, கவனிக்குது. ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே பேச ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வார்த்தையாக பேசுது, அப்புறம் 2 வார்த்தையாக பேசுது, அப்புறம் மழலையாக பேசுது. நம்ம வளர நம்ம அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறோம். இது எல்லாருக்குமே காமன் தான். நானும் அப்படி தான் பேசினேன். நீங்கள், நம்மளுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி எல்லாருமே அப்படி தான் பேச ஆரம்பித்தோம். எல்லாருமே, ஏன்னா நம்ம எல்லாருமே தாய்மொழியை கற்றுக்கிறதுக்கு நம்ம தனியாக வேறு எங்கேயும் பயிற்சி போகணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு அதே மாதிரி சூழல் கிடச்சிடுது. இதுதான் ஃபேக்ட். ஆனால் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி கிடையாது. அதாவது ஆங்கிலத்தில் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சூழ்நிலைகள். நமக்கு அந்த சூழ்நிலை கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம பேரண்ட்ஸ் இங்கிலீஷில் பேசுகிறாங்களா? இல்லை. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, தட் மீன்ஸ் நெய்பர்ஸ், யாராவது இங்கிலீஷில் பேசுகிறாங்களா? இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சர்க்கம்ஸ்டான்ஸை நாம் தான் உருவாக்கணும். நமக்கு அதே மாதிரி ஒரு சூழல் இல்லாதப்போ அந்த விஷயத்தை நாம் தான் உருவாக்கணும். அடுத்து இப்போ நம்ம சொன்னேன் இல்லையா, இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு கிராமர் அவசியமா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. யாரெல்லாம் நம்ம சேனலோடைய ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல. ஒரு 1 year பேக் நம்ம போட்டது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அது ஒரு 4 to 5 minutesல அந்த வீடியோ முடிஞ்சிடும். நான் அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். அதில் நான் சொல்லியிருப்பேன், வாட் யூ மீன் பை கிராமர் அப்படின்னா, ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் அப்படின்னு.
அதுதான் உண்மை. ஸோ எந்த ஒரு மொழியாக இருந்தாலுமே அதை பிழையின்றி பேசவும் எழுதவும் உதவுவது தான் இலக்கணம் அப்படின்னு. நான் வந்து உங்களை கிராமர்னால் அப்படியே எல்லாமே கற்றுக்கணும்னு நான் சொல்லவே இல்லைங்க. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், பாசிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், டிகிரி, ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ் எல்லாமே கற்றுக்கணுங்கிற அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. கண்டிப்பாக நான் சொல்வேன், நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கொஞ்சம் பேசிக்ஸ் ஆஃப் கிராமர் கற்றுக்கோங்க. பேசிக்ஸ் ஆஃப் கிராமர் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா டென்சஸ். நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ஒரு 30 டைம்ஸாவது நான் சொல்லியிருப்பேன். டென்சஸ் அப்படிங்கிறது பேக் போன் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. டென்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. காலநிலைகள் மொத்தம் 12 டென்சஸ் தாங்க இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த 12th டென்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அது வந்து அதோடைய யூசேஜ் வந்து இப்போ வந்து அவ்வளவா யூஸ் பண்ணுறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் 11 டென்சஸ் தான் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 டென்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 6 × 2 12. உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 to 6 வீக்ஸில் உங்களால் அந்த டென்சஸ் படிக்க முடியாது? கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். நான் வந்து இப்போ நீங்கள் டென்சஸ் நல்லா கற்றுக்கிறதுக்கு நம்ம வீடியோ மட்டும்தான் பார்க்கணும்னு நான் சொல்லவே இல்லை. நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ அது வந்து நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இதை விட இன்னும் யாராவது சிம்பிளிஃபைவாக நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அதையும் போய் கவனிங்க. உங்கள் கையில் வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு கிராமர் புக் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் போயிட்டு பாருங்கள். ஆனால் ஒரே நாளில் உட்காந்து எல்லா டென்சஸையும் தயவு செஞ்சு முடிச்சிடாதீங்க. இன்றைக்கி நான் உட்காந்து ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் முடிச்சிட்டேன், நாளைக்கு நான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் முடிச்சிட்டேன் அப்படி தயவு செஞ்சு செய்யாதீங்க. வாரத்துக்கு 2 டென்சஸ், மேக்ஸிமம் வாரத்துக்கு 3 டென்சஸ், 4 3s are 12. ஒரு 1 month டென்சஸை நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. எப்படி தெரியுமா படிக்கிறீங்க? சும்மா அப்படியே வந்துட்டு அந்த ரூல்ஸு கடமைக்காக அப்படியெல்லாம் படிக்கக்கூடாது. ப்ரெசன்ட் டென்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸை நல்லா நீங்கள் படிச்சுட்டு நிறையா நீங்கள் கூகுளில் போயிட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் டெஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னே இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் ஆக்டிவிட்டிலாம் நிறையா நீங்கள் செஞ்சு பாருங்கள். 3 நாளைக்கு ஒரு டென்ஸை நீங்கள் அப்படியே பிளான் பண்ணி படிங்க. அடுத்த 3 நாள் இன்னொரு டென்ஸை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் நல்லா படிச்சுட்டு நீங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கூகுளில் போயிட்டு டெஸ்ட் ஆக்டிவிட்டி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டெஸ்ட் ஆக்டிவிட்டி எல்லாம் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ஒரு 1 monthலேருந்து 1.5 monthக்குள்ளார ஜஸ்ட்டு இந்த 11 டென்சஸை மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஸ்டெப், அடுத்த கிராமர் என்ன அப்படின்னா ப்ரொபோசிஷன்ஸ். நீங்கள் நினைக்கலாம், என்ன சும்மா ஒரு இன், ஆன், அட்டு தானே, ஒரு 2 எழுத்து 3 எழுத்து தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு. ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், நம்மள எத்தனை பேருக்கு நம்ம பேசும்போது இந்த இடத்துல ஆன் வருமா, இன் வருமா, ஒரு கால் அட்டு தான் வருமோ, நம்ம தான் மெயில் பண்ணும்போது தப்பாக பண்ணிட்டோமோ, மெயில் கம்யூனிகேஷன் பண்ணும்போதோ, நம்முடைய ஹையர் அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணும்போதோ, ஒரு லெட்டர் எழுதும்போதோ எத்தனை பேருக்கு நமக்கு அந்த தடுமாற்றம் வந்திருக்கும் தெரியுமா? கண்டிப்பாக நமக்கு அது வந்திருக்கும். 90% நம்ம எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல அட்டு தான் போடணுமோ, நம்ம தான் தப்பாக போட்டோமோ அப்படின்னு. ஸோ ப்ரொபோசிஷன் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் மேக்கிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அது 2 எழுத்து 3 எழுத்தாக வேணால் இருக்கலாம். இன், ஆன், அட், ஃபார்ன்னு எல்லாமே சின்ன சின்ன எழுத்துக்களாக வேர்ட்ஸாக வேணால் இருக்கலாம். ஆனால் ப்ரொபோசிஷனோட யூசேஜும் ரொம்ப முக்கியம். நான் உங்களை ப்ரொபோசிஷன்னா எல்லாம் படிக்க சொல்லலை. நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ரொபோசிஷன்ஸ் வரும். சில ப்ரொபோசிஷன்ஸ்லாம் நம்ம வாழ்நாளில் யூஸே பண்ண மாட்டோம். அதெல்லாம் கூட கூகுளில் இருக்கும். அதெல்லாம் தேவையே இல்லை, விட்டுருங்க. டாப் 30 ப்ரொபோசிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டாப் 30 இன், ஆன், அட், ஃபார், பிட்வீன், பிஹைண்ட். நம்ம மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுற ப்ரொபோசிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். மேபி இருக்கலாம், நான் சொல்லாதது வேறு கூட ப்ரொபோசிஷன்ஸ் இருக்கலாம். நீங்களும் அதை படிங்க, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரொபோசிஷனை எப்படி நம்ம படிக்கிறது அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதை லேர்ன் பண்ணுங்கள். நீங்களாக ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். பார்த்தீங்களா? அது வேறு லெவல்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே அது அப்படி தாங்க. நீங்களாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கிற எனர்ஜியே தனி தான். ஸோ ப்ரொபோசிஷன்ஸ் வந்தாச்சா? அடுத்து கன்ஜெக்ஷன்ஸ். கன்ஜெக்ஷனுமே அதே மாதிரி தான். ஒரு டாப் 15 கன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. நானும் உங்களை எல்லா கன்ஜெக்ஷனுமே இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கிராமர் வைஸ் பார்த்தீங்கன்னா கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன், சபார்டினேட் கன்ஜெக்ஷன் அப்படியெல்லாம் இருக்கும். ஃபேன் பாய்ஸ் அப்படியெல்லாம் நீங்கள் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. நாம் ஒன்றும் இப்போதைக்கு ஒரு எக்ஸாமுக்கு போகிறதில்ல. ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ எக்ஸாம் படித்து நம்ம ஒன்றும் அதுக்கு வந்து மார்க் எழுத போகிறது கிடையாது. ஓகேவா? அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்போக்கனுக்கு நமக்கு தேவைப்படுற ஒரு டாப் 15 கன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. நான்
நான் உங்களுக்கு ஆல்ரெடியே வந்துட்டு இஃப் கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லியிருப்பேன். நம்ம காமனாக இங்கிலீஷில் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இஃபோட யூசேஜ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இஃபெல்லாம் இல்லாமல் நம்ம பேசவே முடியாது அப்படின்னு நம்ம அதையே வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 வீடியோவாக நம்ம கொடுத்துருப்போம். if, when, while, though, although, even though, either are, neither nor, அதே மாதிரி ஒரு டாப் 15 கன்ஜக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் படிங்க. இதே மாதிரியே டென்சஸ் படிங்க, ப்ரொபோசிஷன்ஸ் படிங்க, அதுக்கப்புறமா கன்ஜக்ஷன்ஸ் படிங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து சின்ன சின்ன வார்த்தையாக பேச ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தையாக பேச ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சென்டென்சஸாக ஃப்ரேம் பண்ணும், அதுங்களாவே அப்படியே ஃப்ரேம் பண்ணும். அதே மாதிரியே தான். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த சென்டென்சஸை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் 1.5 லைன் ஒரு 1.5 லைன்ஸ் அதே மாதிரிலாம் பேசுகிறதுக்கு நமக்கு கன்ஜக்ஷன் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஓகேவா? ஸோ ஒரு டாப் 15 கன்ஜக்ஷன்ஸ் எடுத்து படிங்க. நீங்களாகவும் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்ஜக்ஷன்னு கூகுளில் இருக்கோ நீங்களே அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே இப்போ அடல்ட்ஸ் தானுங்க. இப்போ யாருமே வந்து ரொம்ப ஒன்றும் ஒரு ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் கிடையாது. ஒரு டிகிரி முடித்தவங்க நம்மளால் இப்போ நெட்டில் வந்து யூடியூப்பை பார்த்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னெலாம் நம்மளால் கற்றுக்க முடியுது. ஸோ ஒரு சின்ன விஷயம் ஒரு கூகுளில் பார்த்து அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோடைய ரூல் என்ன அப்படின்னு பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 ஒர்க் ஷீட்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் ஷீட்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அது வந்து கிளியராக இருக்கும். நான் உங்ககிட்ட அதுதான் சொல்கிறேன். நீங்கள் படித்ததோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுளில் போய்ட்டு கொஞ்சம் ஒர்க் ஷீட்ஸுமே நிறைய எடுங்க. கொஞ்சம் ஒர்க் ஷீட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ். உங்களுக்கு ப்ரொபோசிஷன்ஸ், கன்ஜக்ஷன்ஸ், அதாவது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா டாப் 30 எடுத்துக்கோங்க, டாப் 15 எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஆனால் ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் தேவையே இல்லைங்க. மொத்தம் இருக்கிறதே பார்த்திங்கன்னா 3 ஆர்டிகல்ஸ் தான் இருக்குது. ஏ அண்ட் த, அவ்வளோதான். எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எங்கெல்லாம் ஆன் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் கற்றுக்கிறதுக்கு 1 வாரம் போதும். ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம ஒன்றும் பார்த்துருக்க மாட்டோம். நீங்கள் இந்த வேலை நீங்கள் வந்து இப்போதைக்கு இங்கிலீஷ் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆர்டரில் டென்சஸ், ப்ரொபோசிஷன்ஸ், கன்ஜக்ஷன்ஸ் நீங்கள் முடிக்கிறதுங்காட்டியும் சாலிடாக மேக்ஸிமம் ஒரு 2 months ஆகும். 1.5லேருந்து ஒரு 2 months ஆகும். அதுக்காட்டி நான் உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் கண்டிப்பாக எடுத்து முடிச்சிடுறேன். இல்லையா உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் வந்துட்டு முன்னாடியே தெரியும், கையில் ஏதாவது கிராமர் புக் வச்சுருக்கீங்கன்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை வந்து படிச்சுட்ருங்க. ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸை தான் நாம் பார்த்துட்ருக்கோம். நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. தமிழ் மூலியமாக இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்காங்க. உண்மையாகவே நமக்கு அதெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா 4th ஆர்டிகல்ஸ் வந்து கற்றுக்கோங்க. அடுத்து 5th ஒன் மாடல் ஆக்சிலரிஸ், மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். இந்த கேன், குட், மே, மைட், ஷுட், வுட் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நான் இப்போ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன், 5 கிராமர் பார்ட்டு தான் சொன்னேன். டென்சஸ், ப்ரொபோசிஷன்ஸ், கன்ஜக்ஷன்ஸ், ஆர்டிகல்ஸ், மாடல் ஆக்சிலரிஸ். இந்த 5 கிராமர் பார்ட்டை மட்டும் நம்மளால் படிக்க முடியாதா? டைம் டேபிள் போட்டுட்டு ஸ்கெடியூல் பண்ணி படிங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, எ கோல் வித்தவுட் அ பிளான் இஸ் ஜஸ்ட் அ விஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு எய்ம் இருக்கலாம், குறிக்கோள் இருக்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட பிளானே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு வந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டிசையராக தான் ஆகும். தட் மீன்ஸ் அது வந்து நமக்கு ஒரு ஆசையாகவே தான் இருக்கும் கடைசி வரைக்குமே. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இந்த ஒரு 5 கிராமர் பார்ட்டை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கான காரணமும் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, நாம் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர் கிடையாது. நம்ம சுற்றி இருக்கிறவங்க யாருமே வந்து இங்கிலீஷ்லாம் பேசலை. நமக்கு இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ் தேவைப்படுது. எதனால்? ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கோ நமக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது. நம்ம சப்போஸ் ஆன்சைட் போகிறோன்னா நமக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது. இல்லையா, தாய்மொழி இல்லாமல் நம்ம ஒருத்தவங்க கூட காமனாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா யுனிவர்சல் லாங்குவேஜ் மாதிரி இங்கிலீஷ் தேவைப்படுது. ஸோ இந்த தேவைகளுக்காகவே நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸ், சூழ்நிலைகளை நாம் தான் உருவாக்கிக்கிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு 5 கிராமர் பார்ட்டை மட்டும் படிங்க. வேறு எதுவுமே நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. இது கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும் இல்லையா?
தென் அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இப்போது உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடச்சிரும். ஓகே, நம்ம வந்து இந்த கிராமர்லாம் நம்ம வந்து தரோவாக இருக்கோம் அப்படின்னு. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நல்லா வந்து கிராமர் நாலேஜ் இருக்கும், ஆனால் அவங்ககிட்ட ஸ்பீக்கிங் ஸ்கில்லே இருக்காது. அவங்ககிட்ட வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியே இருக்காது. ஆனால் அவங்ககிட்ட ஒரு ஒர்க் ஷீட்டை கொடுத்து நீங்கள் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லாமல் அத்தனை ஒர்க் ஷீட்டையும் முடிப்பாங்க. 10 out of 10 கூட ஒர்க் ஷீட்ஸுக்கு வாங்குவாங்க. நீங்கள் எத்தனை ஒர்க் ஷீட்ஸ் வேணாலும் கொடுத்து பாருங்கள், எல்லா கிராமரையும் கரெக்டாக பண்ணுவாங்க. நல்ல கிராமரியனாக இருப்பாங்க. கிராமரியன் அப்படின்னா என்னென்னா, நல்ல அந்த இங்கிலீஷ் கிராமர்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறவங்கள தான் இங்கிலீஷில் வந்து கிராமரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்பீக்கிங் ஸ்கில்லே இருக்காது. அதுக்கு ரீசன் என்னென்னா, கிராமர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க அதோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போயிருக்கவே மாட்டாங்க. அது என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா, ஸ்டெப் 2 நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இதுவே கொஞ்சம் லெங்க்தி வீடியோவாக ஆகிடுச்சு இல்லையா, அதனால் அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டால் மட்டும்தான் கிராமர்லாம் கற்றுக்க முடியும், என்னுடைய மேஜர் வந்து இங்கிலீஷ் கிடையாது, எப்படி மேம் நான் இதெல்லாம் கற்றுக்கிறது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்க. ஐ எம் நாட் ஏ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட். என்னோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் எம்எஸ்சி பிஎட். என்னோட மேஜர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ என்னால் கண்டிப்பாக இதை கற்றுக்க முடியும் அப்படிங்கும்போது, இஃப் ஐ கேன் டெஃபினெட்லி யூ கேன். உங்களாலையும் நிச்சயமாக இது முடியும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். as usual, share and subscribe our video. For getting further notifications, press bell button. Thank you.